தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே சோத்திரம் தேவா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஒரு மணவாளன் மணவாட்டி இருப்பது போல வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆகாயங்களெல்லாம் சோத்திரம் ஆகாயங்களெல்லாம் சோத்திரம் என்றென்றும் நான் ஆமென். ஹல்லேலூயா. நீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. என்றென்றும் நான் பாடுவேன். என்னிடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை எல்லாரும் சேர்ந்து திருமணமாகாத வாலிபர்கள் கன்னிகைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் திருமணமாகாத வாலிபர்கள் மேல, திருமணமாகாத கன்னிகைகள் மேல தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு இறங்கி, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்த, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா நிந்தைகளையும் மாற்றுவார், எல்லா அவமானங்களையும் மாற்றுவார், எல்லா பழி சொல்லையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நானா வாலிபர்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து உங்கள் எதிர்கால மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ நீங்கள் ஜெபிக்கணும்.
அல்லேலூயா. எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தர முடியவே முடியாது. ஈசாக்குக்கு எலையேசர் பெண்ணு பார்க்க போகிறான், தூர இடத்துக்கு போகிறான். அப்போ எதுவுமே கிடையாது, எந்த மெசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தானா? தியானம் பண்ண போனான், ஜெபம் பண்ண போனான். ஜெபந்தான் காரியத்தை கொண்டு வரும். அதனால தான் ஆதியாகமம் 24:50 சொல்லுகிறது, இந்த காரியம் ஆமென் கர்த்தரால் வர்ற காரியம் எல்லாம் ஜெபத்தினால தான் வரும். இந்த காரியம் புரோக்கரால் வரும்னு சொல்லக்கூடாது. இந்த காரியம் யாரால் வரும்? அல்லேலூயா. கர்த்தரால் வர்றதெல்லாம் எதனால வரும் சொல்லுங்க. நீ ஊர் சுற்றிக்கிட்டு சபையில் ஜெபம் வச்சா வராமல் ஊதாரி போய்கிட்டு நல்ல பொண்ணு கிடைக்காது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீ மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது இதெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நன்மை, அது ஒரு நன்மை. அல்லேலூயா. வைஃப் இஸ் அ குட்னஸ், இட் வில் கம் ஃப்ரம் காட். மனைவியை கண்டடைகிறவன் மனைவி கொண்டு வர்றது நன்மை இல்லைங்க, மனைவி தான் நன்மை. அப்போ நீ முழங்கால் போட்டு அந்த நன்மைக்காக ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உங்கள் மேலே அந்த நன்மை வரவிடாதபடிக்கு. சிலர் ஏன் கல்யாணம் பண்ண விரும்புகிறது தெரியல தெரியுமா? ஊர் சுற்ற முடியாதுல்ல அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. வாங்குகிற சம்பளத்தை ஒழுங்காக பேரண்ட்டை கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்ததுன்னா உனக்கு அமைகிற மனைவி வேதனையாக இருக்கும். உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து கர்த்தருக்காக நீ வாழும்போது கர்த்தர் உனக்கு அந்த நன்மையை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதிமானின் ஸ்லாக்கியம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நேற்று 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலும் உபவாச ஜெபத்திலையும் அதை பேசியிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்ச நேரம் கேட்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமானாகிய என் மேல். அப்படி வாசிங்க நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம் அல்ல, ரெவலேஷன் அபௌட் காட். ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமாக இருக்கிறது. நீதிமானாய் நாங்க வந்திருக்கிறையா அப்படிப்பட்ட சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதுனா அவருடைய பார்வை உங்க மேல இருக்கிறது. ரெண்டாவது, அவருடைய செவிகள் நீங்க கூப்பிடும்போது அது எப்பவுமே என்ன இருக்கிறது? திறந்திருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதுதான் 108. மத்தேயு 10:8 அதுதான் 108. ஆனால் அந்த 108 ஃபோன் பண்ணோடனே வந்துரும்பாங்க. ஆனால் உண்மையில் அது எப்போமாவது தான் ஃபோன் பண்ண உடனே வரும். சில நேரம் ரொம்ப தாமதமாகி தான் அது வரும். ஏன்னா அதனுடைய அமைப்பு அப்படித்தான். ஆனால் கர்த்தர் நீ எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலை கேட்பதற்கு திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. ஏசப்பா அப்படின்னா இருக்கேன்பா அப்படிப்பா. ஹல்லேலூயா, ஆமென். சில கண்ணு தட்டி இருக்கிறது, ஏசப்பா ஐ அம் ஹியர். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானின் மேல் எப்படி இருக்கிறாரு? நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நோக்கம், கண்ணோக்கம் சொல்லுங்க.
கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கர்த்தர் என் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமாம். லேவியராகமம் 26:9 வேகமாய். லேவியராகமம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஓ நல்லா கைத்தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல கண்ணோக்கமா இருந்தார்னா நீங்க பலுகுவீங்க, நீங்க பெருகுவீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். முட்டை மேலே கோழி 21 நாள் இருந்துச்சுன்னா அந்த 21வது நாள் முடிவில் முட்டையெல்லாம் குஞ்சாகும். முட்டையெல்லாம் குஞ்சாய் மாறும். ஹல்லேலூயா. ஆனால் சில கோழி என்னாக்கி விட்டுருது? கூமுட்டை கழுத கூமுட்டையாக்கி விட்டுப்படுது. ஏன்னா அது சரியாக என்ன செய்யறதில்லை, உட்காராமல் இருக்கிறதுனால என்ன முட்டையாகி போயிடுது. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்தார்னா ஆமென், அங்கே ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கண்கள் சொல்லுங்க யார் மேல? எல்லாரும் சொல்லுங்க. சும்மா கண்டவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இல்லை. அவருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல எப்படி இருக்கிறது? அதே நேரத்தில் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அடுத்து தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. என்னது இருக்கிறது? ஒருத்தர் கூட ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டேங்குங்களே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தீமை அற்றுப்போ பண்றதுக்கு கர்த்தருடைய முகம். அதை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய முகம். கவனிங்க, தீமை செஞ்சுக்கிட்டே ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவருடைய முகம் எப்படி இருக்கு? அவனுக்கு விரோதமா, அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது, விரோதமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல நோக்கமாயிருக்கிறது. கரங்களை தட்டி உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. நீதிமான் மேல கர்த்தருடைய கண்கள். ஆனா அதே நேரத்தில் தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தீமை செஞ்சானா கர்த்தர் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ரொம்ப ஆடுதான்னு வச்சுக்கோங்க, அடக்கிடுவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? நான் கர்த்தர் என்ன பார்க்க மாட்டாரியா? கர்த்தர் என்ன கவனிக்க மாட்டாரு? நான் இஷ்டம் போல ஆடுவேன், நான் தண்ணி அடிப்பேன், கஞ்சா குடிப்பேன், இஷ்டம் போல ஆடுவேன். தீமை செய்கிறவருடைய பேரை ரிமூவ் பண்ணிடுவாரு. ரிமூவ். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் எங்க பாஸ்டர்ஸ் குரூப்ல சிலர் ஏதாவது பதிவு ஓயமா போட்டுக்கிறத ரிமூவ்டு, அவங்க குரூப்ல இருந்து தூக்கிடுவோம். ரிமூவ் பண்றது. தீமை செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் ரிமூவ் பண்ணிடுவாரு. இன்னைக்கு somebody play with God, anybody play with God. இன்னைக்கு அரசியல்வாதிகள் பணம் இருந்தா எதையும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? விரோதமாயிருக்கிறது. ஆனால் நீதிமான் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா. ஓ, நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கும். நீங்க வெளியில வேலையில இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கும். நீங்க வண்டியில போனாலும், கார்ல போனாலும், பிளைட்ல போனாலும், ராக்கெட்ல போனாலும், ஹெலிகாப்டர்ல போனாலும் கர்த்தருடைய கண்கள். ஓ ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டா நம்ம எதுக்கும் கவலைப்படவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆனால் தீமை செய்யாதீங்க. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியிலே இராதபடி ரிமூவ் பண்ணிடுவார். கவனமாக இருங்க. கர்த்தர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ரொம்ப அன்புள்ள தெய்வங்க அவர். பார்த்தாலே எப்படி இருக்கு, ரொம்ப அன்பாக இருக்கிறார் அப்படின்ட்டு விளையாடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். நீதிமானா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே எப்படி இருக்கும்? ஆமாம், உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை என்ன செய்வார்? பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ வில் பி. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்போ? நீ நீதிமானாக இருக்கும்போது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் 3 டைப் ஆஃப் பீப்புள் ஹியர். ஒன்று துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்ன செய்வான் தெரியுமா? என்னடா என்ன இவ்வளோ தானடா, என்ன பிடிச்சி ஜெயிலில் போடுவானுங்க. என்ன ஜெயில் என்ன பெருசா? என்ன போலீஸ் 2 அடி அடிப்பாங்க, இல்லை பேரண்ட் 2 அடி அடிப்பாங்க, இதெல்லாம் பெருசா? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலேயே போய்கிட்டு இருப்பான். பாவத்தை கூட்டிக்கிட்டே இருப்பான். சரி, தப்பு பண்ணிட்டோம், இனியாவது மனம் திரும்புவோம், இனியாவது ஆண்டவர் சமூகத்தில் வந்து அழுவோம் அப்படின்னு இல்லாம துன்மார்க்கனுடைய இருதயம் துணிகரம் கொன்றும். துன்மார்க்கனுடைய இருதயம், ஆமென் ஆமென், துணிகரம் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமென். கிறிஸ்தவத்தில் 2 பாவி இருக்காங்க. ஒன்று பயந்த பாவி, இன்னொன்று நீ பயந்த பாவியாக இருந்தால் என்னைக்காவது உன்னை பாதுகாத்துருவார் ஆண்டவர். நீ துணிந்த பாவியாக மாறிட்டேன்னா அல்லேலூயா, ரிமூவ்டு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. எந்த துன்மார்க்கனுக்கும் அதிகாரம் இல்லை. நல்லா ஓ ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை துன்மார்க்கன் எழுப்பினாலும் நீதிமானுடைய முடிய கூட பிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான், நீ எங்க இருந்தாலும் உன்னை எவ்வளவு தொட முடியாது. ஹல்லேலூயா. ஓ ராதா ராபாபா, ஒருத்தரும் தொட முடியாது. கர்த்தருடைய கண்கள். வேணா பொறாமப்படலாம், எரிச்சல் படலாம், பில்லி சுனியை வைக்கலாம், செய்வனை வைக்கலாம், மந்திர தந்திர வைக்கலாம், ஆனால் உங்க முடி கூட கருகாது. ஹல்லேலூயா. அக்கினியில விழுந்தாலும் உங்க முடி கூட என்ன செய்யாது? கருகாது. கர்த்தருடைய பிள்ளையே, துன்மார்க்கன் மத்தியில் நம்மளை வச்சிருக்கிறார். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, சன்மார்க்கன். எந்த தப்பும் பண்ண மாட்டான், பெருசா யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. நல்ல மனுஷங்க. காக்காவுக்கெல்லாம் சோறு வைப்பாங்க. நீங்கள் காக்காவுக்கு சோறு வச்சுருக்கீங்களா? அவங்க காக்காவுக்கு சோறுலாம் வச்சு யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்க இயேசு இல்லாததுனால அவங்க நீதிமான் என்கிற லிஸ்ட்டுக்கு வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ விவேகானந்தர்கிட்ட போய் நம்ம பிரதமர் தவறு இருக்கிறாரு. விவேகானந்தர் செத்து மண்ணோட போயிட்டார். ஆனால் அவர் கடவுள் கிடையாது. அவர் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்தினார். ஞான தீபம் என்கிற புத்தகத்தில் அவர் அறிமுகப்படுத்தின கடவுள் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் நல்ல மனுஷங்க. அது மாதிரி புத்தர் நல்ல மனுஷன். அவர் புத்த கயா, அது எங்கே இருக்குது? புத்த கயா ஆப்பிரிக்காவில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கா? இங்கே நம்ம நாட்டில் தாங்க இருக்குது, பீகாரில் இருக்குங்க. பீகாரில் தான் என்ன இருக்குது? அந்த புத்த கயாவில் ஒரு மரத்துக்களை உட்காந்து அவருக்கு என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் நல்ல மனுஷன். அது மாதிரி காந்தி அடிகள் நல்ல மனுஷன். காமராஜர், இப்படி நிறைய லீடர்ஸ் எல்லாம் யார் தான்? ஆனால் நீதிமான் கிடையாது. நீதிமான் லிஸ்ட்டில் அவன் வரவே முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு பாட்டு எழுதுனா புத்தன், இயேசு, காந்தி. என்ன வச்சிருக்க? புத்தன், இயேசு, காந்தியா? எந்த லிஸ்ட்டில் கொண்டு சேர்க்குறான் பாருங்க. புத்தன் யாரா? காந்தி யாரா? இயேசு யாரா? அவர் உயிர் தெளிந்து ஜீவிக்கிறவர். அல்லேலூயா.
பாட்டு எழுதுவான், எப்படி வேணாலும் எழுதுவான். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தெரியும் சொல்லுங்க. தோழா, ஏழைகள் நமக்காக. இந்த பாட்டை நான் தப்பாக புரிஞ்சுட்டு ரொம்ப நாளாக பாடியிருக்கிறேன். சரி, அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் சொல்கிறேன், புத்தர்கிட்டையும் காந்திகிட்டையும் கொண்டு நடுவில் வைக்கப்படுகிறவர் இயேசு இல்லை. அல்லேலூயா, அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் சன்மார்க்கமாய் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய துறவிகள் இருக்கிறாங்க. ஒரு எறும்பு கூட கடிச்சா என்ன செய்ய மாட்டேன், அதை கொல்ல மாட்டேன், பொண்ணம் போல எடுத்துக்கொண்டு விட்டுருவேன். அல்லேலூயா. ஒரு கொசு கடிச்சா கூட அதை என்ன செய்ய மாட்டார், நம்ம அனிச்சையாக அடிச்சிருவோம். நமக்கு மூளை கட்டளை கொடுக்கும், கொசு உன்னை கடிச்சிக்கிட்டு இருக்கு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நம்மளை அறியாமலே கை போய் என்ன செய்யும், சட்டார்னு அடிக்கும். ஆனால் சன்மார்க்கன் அந்த கொசை கூட அடிக்க மாட்டான், கொசை கூட என்ன செய்ய மாட்டான். நம்ம நேற்று ஒரு கதை என்னவோ சொன்னேன் பாருங்க. ஒரு முனிவர் தவறுந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாடிக்குள்ளே ஒரு எறும்பு போயிடுச்சு. தாடிக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, எறும்பு போய் குடு 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 குடுங்கிட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, எறும்பே ப்ளீஸ் போயிரு போயிரு போயிருன்னு இருக்கிறார். ஆனால் எறும்பு போகலை, இந்த தாடிக்குள்ளே போயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணிருக்கிறாரு, எறும்பு புத்தில் போய் தாடியை வச்சுக்கிட்டு, சரி மற்ற எறும்பை பார்த்த பிறகாவது இது என்ன செஞ்சிடும், தன் கூட்டுக்கு போயிருன்னு தாடியை கொண்டு போகும், முகத்தை கொண்டு வச்சுருக்காரு. அவ்வளோ எறும்பு சரசரன்னு ஏறி கட்டி பின்னிருச்சு. இப்போ அவருடைய துறவித்துவம் எல்லாம் மாறிடுச்சு, அவருடைய சன்மார்க்கம் மாறிடுச்சு. 2 கையும் பிடிச்சி தாடி என்ன செஞ்சார், கசைக்கு அத்தனை எறும்பை என்ன செஞ்சு போட்டார். இதுதான் சன்மார்க்கம். துன்மார்க்கன் சன்மார்க்கம் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் நீதிமானாக இருக்க முடியாது. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா, ஆமென். நாங்கள் ஒரு கேரளாவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆமினி வச்சுருந்தேன், வண்டி பிரேக் டவுனு. போகிறவங்க எல்லாம் எந்த பற்றி ஏதங்களும் செய்யணும் பாருங்கள், நல்லவங்க. போகிறவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காரணம் எப்படி போவான், நல்லவங்களும் இருக்கலாம், அதுக்காக நம்ம ஊரை குறை சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஆனால் எல்லோரும் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு ஹெல்ப் வேணுமா, நல்லவர்கள் உங்களை சுற்றிலும் அதிகம் இருக்கலாம், ஆனால் நீதிமான்கள் நீங்கள் தான் நீதிமான்கள். உங்கள் ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. நல்லவங்கிட்டையும் துன்மார்க்கிட்டையும் உங்களை சமப்படுத்தி உங்கள் ஸ்தானத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. Do not lose your position. நீங்க நீதிமான். நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நீதிமானோட தான் இருக்கணும். அல்லேலூயா. இரும்பும் களிமண்ணும் என்ன செய்யாது, சேராது. அது மாதிரி உனக்கு சிலர் சேரக்கூடாது. இயேசுநாதரே எப்படிப்பட்ட ஒளியில வாசம் பண்றவரு, கண்டவனும் சேர முடியாது. அவர் அவ்வளவு பிரைட். நீங்க நீதிமான இருந்தீங்கன்னா கண்டவன் கூட உற வைக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரிந்து வா. ஆமென். சன்மார்க்கன் துன்மார்க்கன் சன்மார்க்கன் அப்ப யாரு, நீதிமான். இந்த நீதிமான் நல்லவனி நான் சொல்ல வரல, ஆனா இவன் நீதிமான். இந்த நீதிமான் கிட்ட கஞ்ச பயலா இருப்பான் சில நீதிமான். எச்சிக்கையால் கூட காக்கா விரட்ட மாட்டான், ஏன்னா அந்த பருக்க என்ன செஞ்சிடும். ஆனா அவன் நீதிமானா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? கஞ்சனா இருப்பான், கருமையா இருப்பான். அவனை பார்த்து உலகம் சொல்லும் காமதேனுவே, கற்பக தருவே, ஒண்ணுக்கு லாய்க்கலாம இருப்பான். ஆனா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமானா இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் இவனுக்கு பொறாம கூட இருக்கும், ஆனா இவன் நீதிமானா இருப்பான். சில நேரம் படக்குனி கோபம் வரும், ஆனா இவன் யாரா இருப்பான், நீதிமானா இருப்பான். ஓ அல்லேலூயா. இவன் நல்லவனா இருந்து பிரயோஜனம் கிடையாது, இவன் துன்மார்க்கனா இருந்தா அழிவு நிச்சயம். ஆனா நீதிமான் தேவனால கவனிக்கப்படுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரு? ஆமென். அல்லேலூயா. கவரிமான், புள்ளிமான், போஸ்ட்மான். நான் யாரு? நீதிமான். அல்லேலூயா. எத்தனை பேர் மான் பார்த்துருக்குறீங்க? அது கூட நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. நேரில் பார்த்துருக்கியாப்பா மானு? ஆமாம், நீ ஒரு மானு தான், நம்மளும் ஒரு. ஆனால் கவரிமான் கிடையாது, புள்ளிமான் கிடையாது,
வேற என்ன மான்? இல்லை வேற ஏதாவது மான் இருக்கான்னு கேட்டேன் உலகத்தில். கலைமான். கலைமான் அதை பிடிக்க போனான் சுலைமான். அந்த மானெல்லாம் கிடையாது. நம்ம யாரு? நீதிமான். அல்லேலூயா. இந்த பல்லவியை சும்மா இருக்க நேரம் பாடிக்கிட்டே இருக்கலாம். நீதிமான் நான், நீதிமான் நான். அல்லேலூயா. இந்த நீதிமான் எங்கடா இருக்கான்னு கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய பேரை இல்லாமல் போகிறதுக்கு அவருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக எப்படி இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. நீதிமான் மேலே எப்படி இருக்கிறாரு? நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய பார்வை விட்டு தப்பவே முடியாது. ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இளையகுமாரன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ஆஸ்தியெல்லாம் சேர்த்துட்டு எங்கே போனான்? தூர தேசத்துக்கு போனான். ஐக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு, ஆனால் உறவு பாதிக்கப்படவில்லை. மறுபடி வரும்போது சித்தப்பான்ட்டா வந்தான். எப்படி சொல்லிட்டு வந்தான்? அப்பா, நான் முதல்ல அப்பா மகனா இருந்தேன், இப்போ நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு அப்பா பார்த்து சித்தப்பானா? சொல்லுங்களே. அப்பா என்னைக்கு யாரு தான்? அப்பா தான். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சத்தமா. அப்பா என்னைக்கும் அப்பா தான். அவரு சொல்லுவாரு நீதிமான் என்னைக்கும் நீதிமான் தான். ஓ ஆமென். ஆண்டவரே, தெரியாம ஒரு சினிமா பார்த்துட்டேன், இப்ப நான் நீதிமான துன்மார்க்கனா? கவனிங்க, ஐக்கியம் பாதிக்கப்படும். நீ பாவம் செய்யும் போது, லிசன் கேர்ஃபுல்லி டு மீ, நீ பாவம் செய்யும் போது ஃபெல்லோஷிப் கட் ஆகும், ஆனா ரிலேஷன்ஷிப் வில் நாட் கட். ஹல்லேலூயா. ஃபெல்லோஷிப் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். தம்பி, ஆண்டவரோடு உள்ள உறவுல விரிசல் வந்துடும். ஆனா ரிலேஷன்ஷிப், எல்லாரும் சொல்லுங்க, ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப், அப்புறம் டைட்டானிக் ஷிப். என்ன ஷிப் இருக்கு? நம்மளாம் ஷிப்பு ஓட்டுறவங்க பார்த்தீங்களா? கப்பல் ஓட்டுகிற தமிழன். தமிழங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமாம், என்ன தமிழன்? கப்பல் வச்சிருக்கிற தமிழையா? சொல்லுங்க, நீ சொல்லுங்கண்ணே. கப்பல் என்ன கப்பல் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரோட விசுவாச கப்பலா? என் சப்ஜெக்டுக்கு எங்கேயோ போகுது. என்ன ஷிப்பு? ஃபெல்லோஷிப். சொல்லுங்க, என்ன ஷிப்பு? கையை அப்படி வச்சு சொல்லுங்க, என்ன ஷிப்பு? என்ன ஷிப்பு? ரெண்டாவது என்ன ஷிப்பு? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப். கையை பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க, என்ன ஷிப்பு? ரிலேஷன்ஷிப். இப்பெல்லாம் நம்ம ஷிப்பு வச்சிருக்கோமா இல்லையா? ஒருத்தன் ஒரு கப்பல் வச்சிருந்தா அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அப்ப நம்ம கப்பல் வச்சிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, கப்பல் வச்சிருக்கோம்ல, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, என்ன ஷிப்பு? ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப். நான் கவனிங்க, நீ கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகிட்ட. யார்? ஒரு வாரம் ஜெபிக்கல, பாவம் என்ன கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிருச்சு, பழைய பாவம் என்ன கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிருச்சு அப்படின்னு உடனே என்ன ஆகும் தெரியுமா? உடனே என்ன ஆகும்? ஃபெல்லோஷிப் கட் ஆகும். ஆண்டவரோட கூட ஃபெல்லோஷிப், ஐக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயிரும்? இவருக்கு நல்லா ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க மனசே வரமாட்டேங்க. ஏன்? எங்கேயோ கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. சபையில் உற்சாகமே இருக்க மாட்டாங்க, கைத்தட்டி பாட மாட்டாங்க, அவங்கள கண்டா பயம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்? கொஞ்சம் ஃபெல்லோஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபெல்லோஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? ஃபெல்லோஷிப்பில் பிரச்சனை ஆன உடனே கொஞ்சம் மாற்றங்கள் வருகிறது. அப்படியே பட்டுப்படாமல் ஏதோ கடமைக்கு ஒரு ஆராதனை மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டு மட்டும் எப்படி? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமாம், பாட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே முழு உள்ளமும் கிடையாது. என்னப்பா முழு உள்ள ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல? முழு உள்ள எங்கேயோ போயிடுச்சு. ஹோல் ஹார்ட் எங்கே வேறு எங்கேயோ போயிடுச்சு. உங்களுக்கு வேறு எங்கேயோ விட்டுட்டு இங்கே வந்துட்டு முழு உள்ளமா ஆண்டவர்கிட்ட நடிக்கிறோமா?
இதயத்தை எங்கேயோ கொடுத்துட்டு தொலைச்சிவிட்டு, எவனுக்கோ தொலைச்சிவிட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறது? ஃபெல்லோஷிப் கொஞ்சம் கட் ஆகும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து, அப்பா நான் உங்கள் பிள்ளை தானே, அல்லேலூயா, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால் என்ன செஞ்சுருங்க, கழியிருங்க, அந்த இழந்து போன உற்சாகமான ஆவி என்ன செய்யுங்க, தாங்கும்படி செய்யுங்கன்ன உடனே ரிலேஷன்ஷிப்பு சேர்ந்து வந்துடும். இப்போ அப்பா விட்டு வெளியே போனோடனே என்னது கட் ஆயிடுச்சு? என்னப்பா நீ சிப்பு ஓட்டுறீங்க? முன்னாடி இருக்கிறவங்களும் யோசிக்குது, என்ன ஷிப்பாக இருக்கும்? டைட்டானிக்காக இருக்குமா, இல்லை இந்தியன் ஷிப்பாக இருக்குமா, இல்லை ஆஸ்திரேலியா ஷிப்பாக இருக்குமா? அப்பா விட்டு போனோடனே என்ன போச்சு? ஃபெல்லோஷிப்பு, ஐக்கியம் போயிடுச்சு. ஆனால் ரிலேஷன்ஷிப்பு போகவே போகாது அன்டில் யுவர் டெத். ஹல்லேலூயா. இப்போ ஃபெல்லோஷிப் போயிடுச்சு, ஆனால் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் இவன் என்ன சொல்லிட்டு வர்றான், நான் வீட்டுக்கு போவேன், அப்படியே ஒழுங்கு அப்படியே வேதத்தை வாசித்து சொல்லுங்க, சும்மா கேஷுவலாக சொல்லுங்க. நான் போவேன், அங்கே போய் சொல்லுவேன், அப்பா நான் உங்கள் பிள்ளைங்கிறதுக்கு சொல்லுங்கப்பா, நான் உங்கள் பிள்ளைங்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல. அந்த வீட்டில் நிறைய யார் இருந்தா? வேலைக்காரங்க இருக்கிறாங்க. வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு தான் வர்றான். இங்க தூரத்துல வரும்போதே அப்பா போய் ஓடி போய் கட்டிப்பிடிச்சிட்டாரு. ஏன்னா மகனே ஃபெல்லோஷிப் தாண்டா போச்சு, ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே போகாதுடா. ஓ நல்லா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க 10 வாரம் சபைக்கு வராட்டாலும் ரிலேஷன்ஷிப் போகாது. அப்படியா பாஸ்டர்? இன்றிலிருந்து எண்ணிக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காணாமல் போன ஆட்டை தேடி போக மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. கவனிங்க, இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல இது தேவைப்படுறதுனால சொல்கிறேன். லூக்கா 15 அதிகாரத்தில் 3 இழப்பு இருந்தது. 3 டைப் ஆஃப் லாஸ். ஒன்று, வெள்ளிக்காசை இழந்தாள். யார் இழந்தா? ஸ்திரீ. நல்ல வேளை எலிசபெத்துன்னு சொல்லாமல் போனீங்க. எதை இழந்தாள்? ஆமாம், யாரும் பைபிளில் படிக்க வேண்டாம், தயவுசெய்து நான் சொல்லதை கேளுங்க. என்ன நீங்கள் இப்போ வேதத்தில் புலி, உபவாசத்தில் கிளி. ஆமாம், இப்போ கவனிங்க, இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும். இதுக்கு போய் பைபிளில் பாய்க்கக்கூடாது. முதல்ல என்ன காசப்பா இழந்தா? சிமியோனு. இல்லை, எல்லோரும் ஒயிட் போட்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் என்ன கட்டம் போட்டு வந்திருக்க. என்ன காசை இழந்தா? வெள்ளி காசு. இழந்த உடனே என்ன செய்தா? வாட் டிட் ஷீ? விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், விளக்கு மாத்தை எடுத்தாள். விளக்கை கொளுத்தினாள், விளக்கு மாத்தை எடுத்தாள். இந்த விளக்கு மாறுன்னு சொல்றதுல என்னென்ன அர்த்தம் இருக்கு பாருங்க. உன்னை விளக்கு மாத்தை எடுத்துனாலு சாத்தணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். பெருக்கினாள், கண்டுபிடிச்சிட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை. எதுக்கு? வெள்ளி காசுக்கு என்ன இல்லை தம்பி, கவனி. உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை. ரெண்டாவது என்னது? ஆமாம், ஆடு. பைபிளை பார்க்கக்கூடாது, பார்த்தெல்லாம் வாட்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போயிற்று. ஒரு ஆடு என்ன செஞ்சிருச்சு? காணாமல் போயிற்று. இப்பொழுது மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அந்த ஆட்டை தேடி போறான். ஏன் தேடி போறான் தெரியுமா? அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இல்லை. லிசன், முதல்ல வெள்ளி காசுக்கு என்ன இல்லை? உயிரும் இல்லை, உணர்வு இல்லை. ஆனா இப்ப ரெண்டாவது என்ன தொலைஞ்சு போச்சு? சொல்லுங்க. ஆடு. என்ன ஆடுப்பா? செம்மறியா இல்லை வெள்ளாடா? வெள்ளாடு. சரிம்மா, ஓகே, வெள்ளாடு வச்சுக்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் செம்மறி ஆடு தானே ரொம்ப வளர்த்துருக்குறாங்க. சரி, ஏதோ ஒரு ஆடு. இப்போ ஆடு என்ன செஞ்சிருச்சு? காணாமல் போயிட்டு. இப்போ அந்த ஆட்டுக்கு என்ன இருக்கு?
உயிர் இருக்கு, ஆனால் உணர்வு இல்லை. அதனால தான் மேய்ப்பன் போய், நான் கூட ஒரு VBSல ஒரு நாடகம் போட்டோம். அந்த ஆட்டுக்கு ஏதோ ஒரு பேர், மேய்ப்பன் கூப்பிட்டுக்கிட்டே போவான், ஏ செல்லம்மா கூப்பிட்டு. அந்த ஆட்டுக்கு பேர் என்ன பேர்? சும்மா சொல்லுங்க, நான் தான் பேர் வச்சிட்டோம்ல. ஏ செல்லம்மா எங்கே இருக்க, ஏ செல்லம்மா எங்கே இருக்க? லைட்டை கொளுத்திட்டு போய் தேடுறான். அந்த ஒரு முள்ளு காட்டுக்குள்ள இருந்து செல்லம்மா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்னு அந்த ஆட்டுக்கு ஒரே சந்தோஷம். என்ன செஞ்சிட்டான்? அல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இல்லை? உணர்வு இல்லை. இப்போ மூணாவது என்ன லாஸ்? எங்கர்சன் என்ன செஞ்சிட்டாப்பா? ஆமென், தூரமாக போயிட்டான். இவனுக்கு என்ன இருந்துச்சு? உயிர் இருந்துச்சு. அதனால அப்பா போய் தேட போடானா? தேட போல. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. உயிர் இருக்கிற, உணர்வு இருக்கிற போய் மக்களை போய் தேட முடியாது. அல்லேலூயா, ஆமென், தேட முடியாது. ஏன்னா சிலர் வந்து போனோன்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே போக மாட்டாங்க, பிளான் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியும், 36 வருஷம் சபை நடத்துற எனக்கு தெரியாதா? ஆமென், ஆல்ரெடி பிளான்ட். அடுத்து ஆமென் ஆமென் சீக்கிங் ரீசனை தேடுவாங்க. என்ன கண்மானவர்களே, இப்ப இவனும் அதுதான், இவன் பிளான் பண்ணிட்டான். யார் பிளான் பண்ணது? இளையகுமாரன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டான், டே என்னைகளா அப்பா வீட்டிலே இருந்துக்கிட்டு, அப்பாவுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு எத்தனை நாள் அப்பா வீட்டில் இருப்பேன், வாடா சுதந்திர பறவை போல என்ன செய்வோம், ஆகாயத்தில் என்ன செய்வோம், பறந்து போவோம். அப்புறம் இடே எல்லாம் எப்படா போகிறது? அப்படின்னா பணம், உன் சொத்தை எழுதி வாங்கடா லொல்லு. ஆளு இழப்பார், சொத்தை எழுதி அப்பா கிட்ட போனான். எப்பா என்னடா இன்னைக்கு ஒரு சைஸாக வர்றான், இவ்வளோ நாள் ரொம்ப அப்பானி பணிவாக வருவான், இன்றைக்கி ஒரு சைஸாக வர்றான். என்னப்பா சொல்லுப்பா, சும்மா சொல்லு. இல்லை உங்கள் போக்கே சரியில்லை, நீங்கள் இப்போல்லாம் என்ன கொஞ்சம் மாதிரி திட்டுறீங்க, ஒன்றும் சரியாக எனக்கு செய்ய மாட்டேங்க, என்னப்பா செய்யணும்? அப்போ என் சொத்தில் பிரித்து கொடுத்துருங்க, என் சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. அப்பா பார்த்தார். அப்பா ஜென்டில்மேன் பாருங்க. அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a gentleman. இப்படி தான் பண்ணுவார், போய் பிடிச்சு இழுக்க மாட்டார். லேச தட்டுவார். வாசற்படி நின்று அவருக்கு கதவை தள்ளிட்டு போக முடியாதா? ஒரு மிதிக்க முடியாதா? முடியும். ஆனால் அவர் ஜென்டில்மேன். ஆண்டவர் ஜென்டில்மேனுங்க. யாரையும் பிடிச்சு இழுத்து நீ இதை செய்யணும், நீ இப்படி பண்ணணும் நீ சொல்லவே மாட்டார். ஆமென். அவருடைய அன்பை நினைக்கும் போது என் இருதயம் இப்போ தேவனுக்கு நேராக வருகிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் ஜென்டில்மேனுங்க. அவர் நம்ம தப்பை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், உலகத்தில் எவங்கிட்டையும் சொல்ல மாட்டார், எந்த தீர்க்கதரிசிகிட்டையும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நம்ம தான் நம்ம குறைகளை ஊரெல்லாம் மற்றவங்க குறைகளை போய் சொல்லுவோம். கடையில் கூட என்ன எழுதி போட்டிருப்பான் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்ட பிறகு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்றோம்? குறைகளை மற்றவங்களை சொல்லிட்டு நிறைவேளை ஓனர்கிட்ட சொன்னதே இல்லை. எத்தனை செய்தி கொடுத்துருக்கேன், ஒரு நாளாவது என்ன யாராவது பாராட்டிருக்கீங்களா? உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணி ரேமா வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன், ஒரு நாளாவது யாராவது பாராட்டினது உண்டா? ஆனால் மனவேதனையோடு பேசுகிறேங்க. நான் இன்னைக்கு நான் முழிச்ச நேரம் என்ன தெரியுமா? 12:50. இப்போ வர இந்த நிமிஷம் வர, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலை. இந்த ஆராதனை எப்படியாவது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. 12:50 முழிச்சிருக்கிறேன். படித்தது 11 மணி. எதுக்கு? நான் சும்மா தூங்கிட்டு போய் ஏதோ ஒன்று நடத்தணுங்கிறதுக்காக இல்லை, ஏதோ ஒன்று சொல்லுவோம். மக்களுக்கு என்ன கேட்டானா கேட்காட்டானே ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அது ஏதாவது 4 திட்டுவோங்கிறதுக்காக இல்லை. ஒரு போதகர் ஒரு விசுவாசியை திட்டவே மாட்டார், ஆனால் சிலர் சொல்கிறது திட்டுற மாதிரி தெரியும். புரியுதா உங்களுக்கு?
ஹல்லேலூயா, ஆமென். இப்போ என்னாச்சு, பிரித்து கொடுத்துட்டான். ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான். யார் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டான்? ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துட்டான். டேய், அப்பா கிட்டே எத்தனை நாள் வீட்டில் இருந்துக்கிட்டு வாடா பறக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு போனான். கடைசியில் எல்லாத்தையும் இழந்து இப்போ பண்ணி திங்குற தவிடு கூட கிடைக்கல. இப்போ உடனே அப்பா போய், அப்பா எங்கடா இருக்க மகனே, வாடா வாடா அப்படின்னு போய் கூப்பிட்டானா. அப்பா வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்பா வராண்டாவில் சிட் அவுட்டில் உட்காந்துருக்கும் போது தூரத்தில் ஒரு உருவம் வருகிறது. தலையெல்லாம் பரட்ட தலை, எண்ணெய் தேய்ச்சி எத்தனையோ வருஷம் ஆச்சு, சட்டை பேண்டெல்லாம் கிழிஞ்சு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வர்றான். அப்பா பார்த்தான், யார் அது புதுசாக ஒருத்தன் வர்றான் அப்படின்னு கூர்ந்து பார்த்தான். ஆமென். சட்டை பேண்டெல்லாம் இந்த பண்ணி கூட கிடந்தானா அந்த சகதி ஆகி அப்படியே வர்றான். இப்போ வந்தோடனே ரிலேஷன்ஷிப் சொல்லுது, உன் மகன் வர்றான். இல்லையா சொல்லுங்க. மகன் வர்றான்னு உடனே ஓடி போய் கண்டுபிடிச்சிக்கிட்டான். பண்ணி நாட்டத்தை பார்க்கல, சாக்கடை நாட்டத்தை பார்க்கல. ஏன்னா தகப்பன் மகன் என்கிற ரிலேஷன்ஷிப்பு என்னைக்கு மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். யார்கிட்ட சொன்னது? கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். சொல்லுங்க பாப்போம். 100 ரூபா உடனே தரேன். அதுக்கு பைபிளை தாடாது, இதெல்லாம் பைபிளில் கிடையாது. ஒனேசிமு தன்னுடைய எஜமான விட்டு திருடிட்டு பணத்தை திருடிட்டு போயிடுவான். பிலோமோன் நிருபத்தில் இருக்கும். பவுல் லெட்டர் எழுதுவான், ஐயா கொஞ்ச காலம் போயிட்டாயா, ஆனால் மறுபடியும் அவனை ஏற்றுக்கங்கய்யா. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ வர்றான் பாருங்க அப்படியே. ஆமென். எனக்கு அருமையானவளே, எத்தனை முறை ஃபெல்லோஷிப் கட்டானாலும் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சாகும் வர கட்டாகவே ஆகாது. நல்ல வாஞ்ச இருந்தால் நல்ல கையை தட்டுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் நீதிமான் என்கிற உறவு. ஹல்லேலூயா. தம்பி கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுகிறது? நான் நீதிமான். ஹல்லேலூயா. நான் யாரு? நான் நீதிமான். இந்த உணர்வு உங்களை விட்டு ஒரு நாளும் போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரா இருக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா நீதிமானா இப்படி பண்ணிட்ட, நீதிமானா இப்படி கோவப்பட்ட, நீதிமானா இப்படி திட்டிட்ட, நீதிமானா ஆமையா தெரியாமல் செஞ்சிட்டயா. ஹல்லேலூயா. ஆனால் நான் யார் தான்? நான் நீதிமான் தான். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, தொடரச் செய்து தீரே. ஓ எத்தனை முறை, ஓ குட், ஓ தீரே வரை, எல்லாரும் பிரியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை, ஓ மாயே
நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துவீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். கைதட்டி. என்னை பாதுகாப்பவர் சார் நீரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் பாவம் செய்த போது எப்படி இதான் என் நீதிமானுக்குள்ள பிரிவிலேஜ். இத போது என்னை விட்டு கொடுக்காதவர். நல்லா நல்லா ஓ ஏமா ஆமா. எப்படிப்பட்ட நேசர் இருக்காரு பார்த்தீங்களா? விட்டு கொடுத்துருவாரு. சொல்லுங்க வாய் திறந்து. அல்லேலூயா. விட்டு கொடுப்பாரா? அல்லேலூயா. ஊழியத்தை விட்டு கொடுத்துருவாரா சாத்தாங்கையில்? சொல்லுங்க. அதுக்கு மட்டும் வாய் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை பிசாசுகிட்ட விட்டு கொடுத்துருவாரா? ஏன்னா ஃபெல்லோஷிப் கட்டானாலும் நான் அப்பாங்கிற உறவு. அல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடதாச, அப்பான்னு கூப்பிடவா. ஆமா. அந்த தேவதாசன் நம்ம சபைக்கு வராரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்காக யாவையும். ஒரு டேட்டு வாங்கிட்டேன். ஆனால் ஆராதனையில் அவரை கூப்பிட்டா ஜனங்கள் இருக்க மாட்டாங்களே. போன ஒரு ஆராதனையில் எவ்வளோ பேர் கம்மியாக இருந்தாங்கன்னு பயம். அதனால் வேறு டேட்டு மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட இன்னும் பதில் வரல. ஓகே ஆமாம். இப்போ நான் முடிக்க போகிறேன் பாருங்கள். சப்ஜெக்டும் போச்சு, ஆனால் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒன்று கவனிங்க தம்பி. உணர்வு. எல்லோரும் சொல்லுங்கள். இது 2 நாள் உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நிமிஷம் கூட உணர்வு இல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இதுக்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இளையகுமாரன் சொல்லுங்கள், டக்குனு சொல்லுங்கள். Do not see Bible. குட். யார் சொன்னது? ஆமாம், சாமுவேல் பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்களாம் இப்போ பாட்டி ஆயிட்டாங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பாட்டி ஆயிட்டாங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நல்லா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க தம்பி. அப்பனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? புத்தி கொஞ்சம் கலங்கிருச்சு, பித்தம் கலங்கிருச்சு. புத்தி கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? கலங்கிருச்சு. புத்தி தெளிந்த போது, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நீதிமானுக்குள்ள இருக்கிற உணர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு கொஞ்ச நேரம் கலங்கினாலும் புத்தி தெளியும், புத்தி தெளியும். ஆமென் சொல்லுங்க. நீதிமானே உன் புத்தி தெளியும். பிசாசு சில நேரம் இந்த குளத்தை கலக்கிற மாதிரி, சில நேரம் இந்த நல்ல சுனைகள் இருக்கும். சுனைகள்னா என்னது? ஆமாம், அதில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி குடிக்கிறது எப்படி குடிப்போம் தெரியுமா? முழங்கால் போட்டுட்டு அந்த சுனையில் அப்படியே உறிஞ்சி குடிக்கிறது, அப்படியே உறிஞ்சி குடிப்போம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. சில நேரம் சில மாடு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு காலை கொண்டு வைக்கும். எதில்? அந்த சுனையில். அதுவும் ஞானமாக தான் செய்யும். 2 காலை கொண்டு இப்படி வைக்காது பாருங்கள். அது கூட அறிவு இருக்குது பாருங்கள். எத்தனை காலை கொண்டு வைக்கும்? ஒரு காலை கொண்டு வச்சுட்டு அதுவும் இப்படி குனிஞ்சு குடிக்கும். குடிச்சிட்டு காலை எடுக்கும் பாருங்க, என்ன ஆயிரும்? சுனை என்ன செஞ்சிடும்? கலங்கிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தெளியும். சில நேரம் நமக்கும் சில நேரம் இந்த பித்தம் ரொம்ப வெயில் இருக்கா, வெயில் ஓரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பித்தம் கலங்கிருது, புத்தி கலங்கிருது. ஆமென். புத்தி கலங்கின உடனே அப்பா வேணாம், வீடு வேணாம்,
வேலைக்காரங்க வேணாம். அந்த அந்த வீட்டில் 5 விதமான வேலைக்காரங்க இருந்தாங்க. அதனால ஒரு மெசேஜ் இருக்குது, 5 விதமான மக்கள். யார் வேணாம், ஒருத்தன் வேணாம். இப்போ யார் தான் வேணும்? ஃப்ரெண்டு இப்போ இருப்பான் உனக்கு ஃப்ரெண்டு, கொஞ்ச நேரத்தில் அவன் மாறிடுவான் உனக்கு பேக்கு. இப்போ அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மாவை விட, அப்பாவை விட, சர்ச்சை விட ஃப்ரெண்டு கலங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லலை, ஆனால் உன் ஃப்ரெண்டு உன் வாழ்க்கைக்கு அவன் நல்லாயிருவான், உன்னை இழிச்சவானாகிட்டு போயிடுவான். அவனுக்காக நீ உழைப்ப, உனக்காக எட்டி கூட பார்க்க மாட்டான். அவன் கல்யாணத்துக்கு போய் நீ நாய் மாதிரி கிடப்ப, உன் கல்யாணத்துக்கு மொய் கூட செய்ய வர மாட்டான். இதுதான் உன் ஃப்ரெண்டு. கலங்கிருச்சுங்க. ஃப்ரெண்டு சொல்லிட்டான். அப்பா ஒருவேளை சொல்லியிருப்பாரா, சொல்லிக்க மாட்டாரா? மகனே போகாதரா, போகாதே என் மகனே சொல்லியிருப்பாரா, சொல்லிக்க மாட்டாரா? சொன்னார். ஆனால் இப்போ புத்தி என்னாச்சு? கலங்கிருச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சிருச்சு? புத்தி தெளிந்தது. எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அப்போ அந்த புத்தி கலங்கி எவனாவது இருந்தானா நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால தான் அத்தனை யூத் பேரையும் நம்ம டைப் பண்ணி இனி கூகுள் மீட்டில் அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆமென். புத்தி என்ன செஞ்சிடணும்? தெளிஞ்ச உடனே அந்த உணர்வு வந்துடும். நான் முடிக்கிறேன். நீதிமான் என்றால் என்ன தெரியுமா? உணர்வில் வாழ்கிறவன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமான் மேலே கர்த்தர் எப்படி இருப்பாரா? அப்படின்னா நீ உணர்வில் வாழ வேண்டும். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். ஆமாம். உணர்வுன்னு என்ன தெரியுமா? தேவனுக்கு. சில நேரம் ஆண்டவரை நினச்சா யாருக்காவது அழுக வருதா? இங்கிட்டு கேட்கல. ஏப்பா சீவனுக்கு வேணால் அழுக வருது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருக்கிறார், அதனால் அவனுக்கு அழுக வரலாம். ஆமென். நல்லா படித்தான், முடித்தான். இப்போ 40,000 ரூபாய்க்கு வேலை கிடச்சி வாங்கின சம்பளத்தில் சம்பளத்தை அவனும் அவங்க அப்பாவும் 35,000 என்னமோ கொண்டு என் கையில் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. செய்த நன்மைகள் நினைக்கின்ற, நன்றியோடு துதிக்கின்ற. சில நேரம் எனக்கு கண்ணீராக கொட்டும். there is no reason, ப்ராப்ளம் இல்லை. உணர்வு, அப்பாங்கிற உணர்வு, அதுதான் நீ நீதிமான். தம்பி, வாலிப தம்பி, சகோதரா, யாராக இருந்தாலும் சரி. ஆமென். நீதிமான்ங்கிறதுக்கு யாரும் நம்மளை சீல் குத்தலை, இல்லை ஒரு போர்டு வைக்கலை. யார்? சுரேஷ் நீதிமான் அப்படின்னு என்ன செய்யலை. ராஜகமல் நீதிமான் பேர் வைக்கலை. ஜான் வெஸ்லி நீதிமான் பேர் வைக்கலை. யார் பேர் வச்சு போர்டு வச்சிருக்கமா? இல்லை. ஆனால் உணர்வு, நான் யார்? அல்லேலூயா. எங்கே போனாலும் நீதிமான். சிலருக்கு என்ன உணர்வுன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே நான் நீதிமான். என்னப்பா நல்ல ஒயிட் சட்டை போட்டு இன்னும் அழகாக வந்திருக்கீங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே நான் யார்? நீதிமான். நான் சொல்கிறேன், நீ எங்கே இருந்தாலும் நீதிமான். அல்லேலூயா. அந்த உணர்வு தான் ஆமாம் என்னை நீதிமானாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது. நான் சொல்கிறதுனாலையோ நீங்கள் போர்டு எழுதி வைக்கிறதுனாலையோ அல்ல, நான் நீதிமான் என்கிற உணர்வு. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அந்த உணர்வில் நான் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறது. உரபல ஷபரதுரக்கரதிய ரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவீங்களா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் நீண்ட முழங்கால்ல நின்று அந்த உணர்வுக்குள்ள வாங்க. நான் நீதிமானா இருக்கிறேன்ப்பா சொல்லுங்க. புத்தி தெளிந்தது. அவன் உணர்ந்தான், நான் பிள்ளைன்னு உணர்ந்தான். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு அந்த உணர்வுக்குள்ள வாங்க. எத்தனை பேர் அந்த உணர்வுக்குள்ள வர்றீங்க? நான் நீதிமான். ஆமென் அல்லேலூயா. இல்லைங்க, நீ தான் அப்பா கூட இல்லையே. அப்பா கூட நான் இல்லாட்டாலும் நான் நீதிமான் தான். நீ அப்பா விட்டு தூரம் போயிட்டிய தம்பி, அப்பா விட்டு தூரம் போனாலும் நான் நீதிமான் தான். ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஐக்கியம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஒழிய எது பாதிக்கப்படலை. உறவு உறவு அல்லேலூயா. அக்கார ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க.